இந்த நாடு சனாதன தர்மத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சனாதன தர்மத்தில் ஊறி திளைத்த நாடு. அமைப்பு ரீதியாக இந்து மதம் கட்டமைக்கப்படவில்லை. இந்த இந்து மதத்தில் தான் உலகத்திலேயே இல்லாத மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாம் ஒரு மதத்தில் இருக்கிறது என்றால் அது இந்து மதத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் சமீப காலமாக ஒரு சில அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக இந்து கோயில்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும், இந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுவதும், இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் என தங்கள் சிறுபான்மை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இந்து மக்களுடைய ஒரு கோயிலுடைய அந்த மலையினுடைய பெயரையே மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடானது. இந்து தர்மத்தில் யாரும் எந்த ஒரு இடத்துல கூட போர் புரிந்து ஒரு நாட்டை பிடித்ததாகவோ அல்லது மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்து தங்கள் வழிபாட்டு தலங்களை நிறுவியதாக எங்குமே சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுதெல்லாம் சமூகமே தானாக முன்வந்து அதை காத்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த ஒரு சோதனை வந்தாலும் இந்து மக்கள் தங்களுடைய தர்மத்திற்காக அதை காத்து நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் கோயில் விஷயத்தில் பிஜேபி இதை பேசுது, ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எல்லா அமைப்புகளும் இதில் நீங்கள் மக்களை பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. இந்து கோயில்களுடைய பிரச்சனையை பற்றி மற்ற அரசியல் கட்சிகள் யாரும் வாய் திறப்பதே இல்லை. மற்ற அரசியல் கட்சிகளும் இந்து மக்களுடைய தர்மத்திற்காக, கோயிலுக்காக பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் அதை பற்றி கேட்க போகிறதே இல்லை. ஆனால் யாருமே அதை பற்றி பேசாத போது பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்ற இயக்கங்களும் இந்த கோயில் பிரச்சனையை தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில கோயில்களில் நிறைய இடங்களில் வசதி குறைவு இருக்குது. ஒன்று, நேற்று கூட பேரூர் கும்பாபிஷேகம் கோயிலில் பார்த்தோம். ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத பார்க்க முடியல. கோயிலுக்கு வராங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க, இல்லை முக்கியமான அந்த அறங்காவலர் குழுவில் இருக்காங்கலாம் கோயிலுக்கு வராங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கோயில் சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூட மாநில அரசு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு, ஏன்னா மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வரே இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க. துணை முதலமைச்சர் அவர் கொசுக்கு மாதிரி டெங்கு கொசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணும்போது அதிகாரிகளுக்கு என்ன அக்கறை இருக்கும்? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். விஜய் பிரசாந்த் கிஷோரோட பேச்சுவார்த்தை அதேபோல் தைப்பூசத்துக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள். ஆனால் நிலைமை பாருங்கள், ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறத கூட நாம் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்துடுச்சேங்கிறது வேதனையாக இருக்குது. அவர் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிறாரா இல்லை வேறு வச்சுக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் என்னங்க கருத்து சொல்கிறது? அவங்கவுங்க தேர்தல் வெற்றிக்கு அவங்கவுங்க போகிறாங்க, பார்ப்போம். ஃபங்க்ஷனில் பக்தர்கள் நிறைய பேர் மயக்கமாகி சூழல் சரியில்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் மேலே நிற்கிறாங்க. இந்த ஆபத்தான ஒரு சூழலாக இருக்குங்கிறது அங்கேருந்து தகவல்பட்டாங்க. அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நிச்சயமாக பழனியினுடைய கோயில்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அங்கே சரியான ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட வேண்டும். எந்த இடத்துல எவ்வளவு க்ரௌடு வந்தாலுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகம் தயாராக இருக்கணும். கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் வராங்க, கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மேனேஜ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் இதில் எவ்வளவு சீரியஸாக இருக்காங்களோ அப்போ தான் நிர்வாகம் அதை புரிஞ்சுக்குவாங்க. அரசாங்கமே அதை நடத்துகிற அரசியல் கட்சியே அதை வேறு மாதிரி அவமானப்படுத்தும் போது, இழிவுபடுத்தும் போது அப்போ நிர்வாகத்துக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நடக்குது. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த விட எல்லா முருகர் கோயிலையும் கூட்டம் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய காலத்தில் இன்னும் கூட பல மடங்கு அதிகமாகுங்க. அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, மக்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி போகிறாங்களா இல்லை எந்த மாதிரி போகிறாங்க? அதாவதுங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னால் பக்தியில் போகிறவங்க இருக்காங்க, பிரச்சனைக்கு போகிறவங்க இருப்பாங்க. நீங்கள் அதை எப்படி வகைப்படுத்துவீங்க? கட்சியை பார்த்து நிறைய பேர் பல்வேறு கட்சியை சார்ந்தவங்களும் நீங்கள் வேறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரங்க தான் அதிகமாக கோயிலுக்கு போய் கயிறு கட்டிட்டு இருக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.